வணக்கம். இன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்தி தொகுப்பை வழங்குவோர் மெல்பர்ட். ஒன்லி விக்டரி, ஒன்லி மெல்பர்ட். மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு 269 எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்த நிலையில் 200 எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது தொடர்பான மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. இதன் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தாக்கல் செய்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு சமாஜ்வாதி, ஆர்ஜேடி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் மக்களவையில் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. அதே நேரத்தில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் மசோதாவிற்கு நிபந்தனையுமின்றி ஆதரவளிப்பதாக தெரிவித்தது. ஆனாலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு கட்டாயம் அனுப்ப வேண்டும் என எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தினர். அப்போது பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த மசோதா மீதான விவாதத்தில் பேசிய திமுக எம்பி டி.ஆர். பாலு, ஒரே நாடு ஒரே தேர்தல் கூட்டாட்சிக்கு எதிரானது என கூறினார். மேலும் மத்திய அரசுக்கு பெரும்பான்மை இல்லாத போது இந்த மசோதாவை எப்படி அனுமதிக்க முடியும் என கேள்வி எழுப்பிய அவர், கூட்டுக்குழு விசாரணைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் 46,300 கோடி மதிப்பிலான 24 திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். ஜெய்ப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் எரிசக்தி, சாலை, ரயில்வே மற்றும் நீர் தொடர்புடைய திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். இதில் மத்திய அரசின் 7 திட்டங்கள் அடங்கும் எனவும் இத்திட்டங்களால் மாநிலத்தின் எரிசக்தி உள்ளிட்ட பல தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற குகேஷிற்கு சென்னை கலைவாணர் அரங்கில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக திறந்தவெளி வாகனம் மூலம் வெற்றி கோப்பையுடன் குகேஷ் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார். அரங்கில் வைத்து மரத்தினாலான செஸ் போர்டை முதலமைச்சருக்கு அன்பளிப்பாக குகேஷ் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து குகேஷிற்கு பதக்கம் மற்றும் பொன்னாடை அணிவித்து கௌரவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். செஸ் என்றால் சென்னை என்பதை குகேஷின் சாதனை அறிவுறுத்தும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குகேஷின் பாராட்டு விழாவில் பேசிய அவர் 18 வயதில் 18வது சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்று உலகத்தை திரும்பி பார்க்க வைத்துள்ளதாக புகழாரம் சூட்டினார். தொடர்ந்து பேசிய குகேஷ் தன்னுடைய வெற்றிக்கு தமிழக அரசின் பங்களிப்பும் மிக முக்கியமானது என குறிப்பிட்டார். திமுக அரசு விளையாட்டு வீரர்களை போற்றி பாதுகாக்கும் அரசு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குகேஷின் பாராட்டு விழாவில் பேசிய அவர், நம்ம சென்னை பையன் புதிய சாதனை படைத்திருப்பதாகவும் ஒரு குகேஷின் வெற்றி பல குகேஷுகளை உருவாக்க வேண்டும் எனவும் கூறினார். மேலும் இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமான சென்னை திகழ்வதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், ஹோம் ஆஃப் செஸ் எனும் சிறப்பு கூட்டமைப்பை தமிழக அரசு உருவாக்க இருப்பதாக தெரிவித்தார். மாநில கட்சிகளை வலுவிழக்க செய்வதற்காகவும் மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காகவும் மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை கொண்டு வந்துள்ளதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாநில சுய ஆட்சி மற்றும் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட மசோதா என்றும் ஒரு மாநிலத்திற்கே பல கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் சூழல் நீடிப்பதாகவும் கனிமொழி அப்போது குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தால் யாருக்கும் எந்த பாதகமும் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கமளித்துள்ளார்.
சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2034 தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தப்படாது என்ற அவர், ஏதாவது ஒரு மாநிலத்தில் பெரும்பான்மை கிடைக்காமல் ஆட்சி கவிழ்ந்தால் இடைத்தேர்தல் போன்று நடத்தப்படும் என தெரிவித்தார். ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பஞ்சப்படியை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை பல்லவன் இல்லம் அருகே ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் அரை நிர்வாண போராட்டம் நடத்தினர். 15வது ஊதிய ஒப்பந்த முறை நியமனத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அப்போது வலியுறுத்தப்பட்டது. சென்னை சேப்பாக்கத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருவாய்த்துறை கிராம உதவியாளர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்க கோரியும் ஓய்வு பெற்றவர்களுக்கு இறுதித் தொகை வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் முழக்கமிடப்பட்டது. திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைந்ததும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு எவ்வித நலத்திட்டங்களையும் செய்யவில்லை என அலுவலர்கள் குற்றம் சாட்டினர். EBKS இளங்கோவன் காலமானதை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 14ஆம் தேதி EBKS இளங்கோவன் காலமானதை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானது குறித்த தகவல் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தெரிவிக்கப்பட்டது. அதன்படி ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் நடைபெறவுள்ள டெல்லி சட்டமன்ற தேர்தலுடன் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி மீது திமுக தொடர்ந்த வழக்கை மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கடந்த மார்ச் மாதம் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்ட நிலையில் திமுகவை ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்புபடுத்தி எடப்பாடி பழனிசாமி கருத்துக்களை பதிவிட்டு வந்தார். இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சாட்சி விசாரணை பதிவு செய்வதற்காக வழக்கு பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. எழுத்தாளர் இமயம் எழுதியுள்ள கலைஞரின் படைப்பு களம் என்ற புத்தகத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். 100 காணும் ஆளுமைகள் எனும் தலைப்பின் கீழ் புகழ்பெற்ற அரசியல் தலைவர்கள் குறித்த புத்தகங்களை தமிழ்நாடு பாடநூல் கழகம் சார்பில் வெளியிடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. நிகழ்வில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் கள்ள கூட்டணி வைத்து இருக்கிறார் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொடநாடு கொலை வழக்கு, அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக திமுகவுடன் கள்ள கூட்டணி வைத்து இருப்பதாக சாடிய அவர், திமுகவை வீழ்த்த பாஜக கூட்டணிக்கு அதிமுக வர வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். கஞ்சா வழக்கில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் யூடியூபர் சவுக்கு சங்கரை போலீசார் மீண்டும் கைது செய்தனர். முன்னதாக இந்த வழக்கில் மதுரை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் சவுக்கு சங்கருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருந்தது. ஆனால் வழக்கு விசாரணைக்காக சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தில் முறையாக ஆஜராகாததால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து சென்னை தியாகராய நகரில் உள்ள அவரது அலுவலகத்தில் வைத்து சவுக்கு சங்கரை தேனாம்பேட்டை போலீசார் கைது செய்தனர். மத்திய அரசை குறை சொல்லிவிட்டு திமுக அரசு ஒதுங்கி ஓடிவிட முடியாது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். சென்னை பல்லவன் இல்லம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நல சங்கத்தினரை பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொலைநோக்கு பார்வையோடு எந்த திட்டத்தையும் அரசு மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். ஒரே நாடு ஒரே தேர்தலை கலைஞர் கருணாநிதி ஆதரித்தார். ஆனால் இன்று அதனை முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்ப்பது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வரும் 22ஆம் தேதி காலை 10 மணிக்கு திமுக தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார்.
திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கட்சியின் ஆக்கப்பணிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக நாளை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த கூட்டம் மழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 2 நாட்களில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுவரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தின் குப்பை கிடங்காக தமிழகம் மாற்றப்படுவதை திமுக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் உரிமைகளை தனது கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விட்டுக் கொடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலை தொடர்ந்தால் பொதுமக்களை திரட்டி லாரிகள் மூலம் குப்பைகளை கொண்டு சென்று கேரளத்தில் கொட்டுவேன் என அண்ணாமலை எச்சரித்துள்ளார். சென்னையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் கோலம் விற்பனை நிலையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் பொங்கல் பண்டிகைகளுக்கான சிறப்பு தள்ளுபடி விற்பனையையும் அவர் துவக்கி வைத்தார். இதில் அமைச்சர்கள் காந்தி, சேகர்பாபு, மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை பொறுத்தவரை கோஆப்டெக்ஸ் நிறுவனத்திற்கு 50 கோடி ரூபாய் என விற்பனைக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான குற்றவாளி சிறுநீரக பாதிப்பு காரணமாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 23 பேர் பூவிருந்தவள்ளி சிறையில் இருந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு புழல் சிறைக்கு மாற்றப்பட்டனர். இந்த நிலையில் செல்வராஜ் என்பவர் உடல்நலக்குறைவு காரணமாக அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். AI தொழில்நுட்பத்தால் ஒரு சில துறைகளில் வேலை ஆட்களின் தேவை குறைந்தாலும் ஒட்டுமொத்தமாக வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தொழில்நுட்பம் மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய சூழலில் அதற்கேற்ற வகையில் கல்வி முறையையும் மாற்ற வேண்டிய நிலை உள்ளதாக குறிப்பிட்டார். சுங்குவார் சத்திரம் சாம்சங் நிர்வாகத்தை கண்டித்து வரும் 19ஆம் தேதி ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என CITU சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். கடந்த செப்டம்பர் மாதம் தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டம் வாபஸ் பெறப்பட்டு தொழிலாளர்கள் பணிக்கு திரும்பினர். இந்த நிலையில் CITU தொழிலாளர்களை பழிவாங்கும் நடவடிக்கையில் சாம்சங் நிர்வாகம் ஈடுபட்டு வருவதாக கூறி போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தனியார் கட்டுமான நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். பெருங்குடியில் உள்ள கட்டுமான நிறுவனத்தில் வரி ஏய்ப்பு தொடர்பாக வருமான வரித்துறையின் 12 பேர் கொண்ட குழுவினர் காலை முதல் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனை முடிவில் முக்கிய ஆவணங்கள் சிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இயற்கையோடு ஒன்றி வாழ்வதை தவிர வேறு வழியில்லை என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அவர், தாம் எதுவும் செய்யாமல் இயற்கை பேரிடர் என்று இயற்கை மேல் பழியை போடுவதில் அர்த்தமே இல்லை என்று கூறினார். மேலும் 20 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு 60% பேரிடர்கள் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். போரூரில் உள்ள கெப்பல் தனியார் IT வளாகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சுமார் 12.6 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள இந்த வளாகத்தை 2100 கோடி ரூபாய்க்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் சிங்கப்பூர் நிறுவனம் வாங்கியது. இந்த நிலையில் நுங்கம்பாக்கம் வருமான வரி அதிகாரிகள் 7 பேர் கொண்ட குழுவினர் இந்த வளாகத்தில் சோதனையில் ஈடுபட்டனர்.
மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் விவகாரத்தில் சின்ன உடைப்பு கிராம மக்கள் 14வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். 633 ஏக்கர் பரப்பளவில் விரிவாக்கம் செய்யப்படவுள்ள நிலையில் விமான நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய நிதி வழங்கப்படவில்லை என கூறி சின்ன உடைப்பு கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். தமிழக மீனவர்கள் 18 பேர் கடந்த டிசம்பர் 2ஆம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மீனவர்கள் மத்திய மாநில அரசுகளின் முயற்சியால் விடுவிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருந்து அறுபடை வீடுகளுக்கு ஆன்மீக சுற்றுலா பயணத்தை சார் ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அறுபடை வீடுகளுக்கு பக்தர்கள் இலவசமாக அழைத்து செல்லப்படுகின்றனர். 60 வயதிற்கு மேற்பட்டோர் செல்லும் இந்த பயணத்திற்கு 210 பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு பழனியில் இருந்து அறுபடை வீடுகளுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். பொள்ளாச்சி அருகே சாலையில் உலா வந்த ஒற்றை யானையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் கவியருவி அருகே உலா வந்த ஒற்றை யானையால் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் மற்றும் மலைவாழ் குடியிருப்பைச் சேர்ந்த மக்கள் அச்சமடைந்தனர். வால்பாறை சாலையை கடக்கும்போது கவனமாக செல்ல வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட மின் ஊழியரை தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. மூங்கில் துறைப்பட்டு தற்காலிக மின்துறை பணியாளராக இருந்த திலீப்குமார் என்பவர் கடந்த 12ஆம் தேதி சங்கராபுரம் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்டார். ட்ரோன் கேமரா மற்றும் ரப்பர் படகுகள் மூலம் 6 நாட்களாக தேடுதல் பணி நடைபெற்று வருகிறது. கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 5வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவிக்கான நீர் சீராகும் வரை தடை தொடரும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கனமழையால் புதுச்சேரியில் 50க்கும் மேற்பட்ட முக்கிய ஏரிகள் முழுவதுமாக நிரம்பியுள்ளன. பெஞ்சல் புயல் காரணமாக சத்தனூர், வீடூர் அணைகளில் திறக்கப்பட்ட உபரிநீர் காரணமாக புதுச்சேரியின் முக்கிய ஏரிகளான ஊசுட்டேரி, பாகூர் ஏரி உள்ளிட்ட ஏரிகள் முழுவதுமாக நிரம்பியுள்ளன. இதேபோல தென்பெண்ணை ஆறு, மலட்டாறு, சங்கராபரணி ஆறு உள்ளிட்ட ஆறுகளிலும் மழைநீர் கரைபுரண்டு ஓடுகிறது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி தடைப்பட்டது. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் உள்ள 2 பிரிவுகள் மூலம் 1440 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 2வது பிரிவில் கொதிகலன் குழாய் வெடிப்பு காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி தடைப்பட்டது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே அரசு பள்ளியில் தேங்கி நிற்கும் மழைநீரால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சேப்பாக்கம் அரசு ஆதிதிராவிடர் நலப்பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 400க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வரும் நிலையில் பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் தண்ணீரை விரைந்து வெளியேற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல்லில் பெய்த கனமழையால் நிரம்பிய தூசூர் ஏரியின் கழுகு பார்வை காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கனமழை காரணமாக பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 79 ஏரிகளில் 23 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டின. குறிப்பாக தூசூர் ஏரி 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. கள்ளக்குறிச்சி அருகே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட மின் ஊழியரை தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. மூங்கில் துறைப்பட்டு தற்காலிக மின்துறை பணியாளராக இருந்த திலீப்குமார் என்பவர் கடந்த 12ஆம் தேதி சங்கராபுரம் தென்பெண்ணை ஆற்றில்
திண்டிவனம் அருகே வெள்ள நிவாரணத் தொகை வழங்காததை கண்டித்து 3 கிராம மக்கள் ஒன்றிணைந்து திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள இறையனூர், வரகப்பட்டு, இடையான்குளம் கிராம மக்கள் ஒன்றிணைந்து 2000 ரூபாய் நிவாரணத் தொகையையும் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாய இனங்களுக்கு நிவாரணமும் வழங்க கோரி புதுவை திண்டிவனம் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நாகையில் மழை விட்டு 4 நாட்கள் ஆகியும் குடியிருப்புகளில் இருந்து வடியாத மழைநீரால் குடியிருப்பு வாசிகள் அவதிக்குள்ளாகினர். நாகையில் NGO காலனி குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்த வெள்ளம் 4 நாட்கள் ஆகியும் வடியாததால் அந்த பகுதி குட்டி தீவு போல காட்சியளிக்கிறது. தண்ணீர் தேங்கி நிற்பதால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதோடு தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாநகராட்சி கூட்ட அரங்கிற்கு கலைஞர் பெயர் வைப்பதற்கான தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். மேயர் இளமதி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தின் போது மாநகராட்சி கூட்ட அரங்கிற்கு ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் பெயரை மாற்றி கலைஞர் கருணாநிதி பெயரை வைக்க வேண்டும் என திமுக கவுன்சிலர்கள் தீர்மானம் கொண்டு வந்தனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள ஆசிரமத்தில் நடைபெற்ற ஜெயந்தி விழாவில் இசைஞானி இளையராஜா ரமண மகரிஷிக்காக புதிய பாடல் ஒன்றை பாடி வழிபாடு நடத்தினார். இங்குள்ள ரமணர் ஆசிரமத்தில் மார்கழி மாத புனர்பூச நட்சத்திரத்தன்று ஜெயந்தி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி நடந்த விழாவில் ரமண பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மதுரை அருகே தனியார் நிறுவனம் சுரங்கம் அமைக்க அனுமதி வழங்கிய மத்திய அரசை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கான உரிமை இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரிட்டாப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனிம சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது. குஜராத் மாநிலத்தில் சர்வதேச கடத்தல்காரர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து 3.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஆந்திர மாநிலம் அன்னமயா மாவட்டத்தில் செம்மர கடத்தலில் ஈடுபட்டு வந்த 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து குஜராத் மாநிலத்திற்கு சென்ற ஆந்திர போலீசார் அங்குள்ள பதான் நகரில் வசித்து வரும் சர்வதேச கடத்தல்காரர்களான மந்தகிஷோர் சோனி, ஜோஷ் ஹன்ஷ், தாகூர் ஆகியோரை கைது செய்து அவர்களிடமிருந்து 155 செம்மரக்கட்டைகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குற்றாலம் பகுதியில் உள்ள ஐந்தருவி மற்றும் புலியருவியில் மட்டும் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காட்டாற்று வெள்ளம் காரணமாக குற்றால அருவியில் குளிக்க கடந்த 5 நாட்களாக தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஐந்தருவி மற்றும் புலியருவியில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மெயின் அருவி, பழைய குற்றால அருவிகளில் குளிப்பதற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது.